புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. இந்த 2025 4 கிரக பயிற்சிகள். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் கொடுக்கும். உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக 20% அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் 80%. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இந்த 4 கிரகங்கள், அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த 2025 நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபட்ட நட்சத்திரங்களோடு 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். கும்பராசியில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால 3 வருட தசா புத்தி மட்டும்தான், அதாவது பின்னாடி வரக்கூடிய 3 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 2025 தசா புத்தி ரீதியாக கிரக மாற்றங்கள், அதாவது சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, இந்த பயிற்சிகளில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும். இந்த ஜென்ம சனி விடுதலை மட்டுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி ரீதியாக 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடப்பில் வந்துச்சுனாக்கா, ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் இருப்பீங்க. படிக்கக்கூடிய காலங்களில் இந்த ஜென்ம சனியை அனுபவிச்சிருக்கீங்க. இது 2025 மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த ஜென்ம சனி விடுதலை ஆனாலே போதும். தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தால் கூட சரி, உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம் சரியில்லைன்னா கூட நல்ல பலன்களை இது வரைக்கும் கொடுக்கலாம் கூட நல்ல பலன்கள் உண்டு. படிப்பு ரீதியாக பெருசாக உங்களுக்கு தடைகளை கொடுக்காது. இது குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். அதிகப்படியாக மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க படிக்கக்கூடிய நபர்களுக்கு. அதுலேயே ராகு கேது பயிற்சி சிறப்பு. ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் வர்றதோ அது சனியோட வீடு அப்படிங்கிறதுனால, அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடத்துல, அதாவது 2025 இருக்க போகுதுன்றதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான். எந்த விதத்திலையும் பாதிப்புகள் கிடையாது. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படின்னா கூட, 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், பொருளாதாரத்தை சொல்லக்கூடியவர். இப்போ வேலை வாய்ப்புகள் அப்படின்ட்டு ஒரு சில பேர் தேடிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் வேலை தேடி இருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்காது. இப்போ வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையில் திருப்திகரமாக இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பான வருடமாக அமையும். ஏன்னா தசாபுத்தி ரீதியாக ஜென்ம சனி விடுதலை ஆனாலே போதும். 2025 ஆரம்பித்த 3ஆவது மாதமே சனி பகவான் பயிற்சி ஆகிறதும், சனி பகவான் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாதத்துக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷனை கிரியேட் ஆகும். அப்போ 2025 ஜனவரி மாதத்துலேருந்தே ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். சனியோட உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது, கெடு பலன்கள் கிடையாது. 2ஆம் இடத்துக்கு போனாலே போதும், பாத சனியாக இருந்தாலே போதும். இந்த குருதசையில் உங்களுக்கு அவயோக தசையாக இருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த வருடம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் சிறப்பான பலன்களை இந்த கும்பராசிக்கு கொடுக்கும். குருதசையில் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஏன்னா எல்லா லக்னத்துக்கும் குரு பகவான் அப்படிங்கிறது நல்ல பலன்கள் கொடுத்துறாது. ஒரு சில லக்னங்களுக்கு அவயோகராக வரக்கூடியவர், ஒரு சில லக்னங்களுக்கு நல்ல யோகராக வரக்கூடியவர். அதுலேயும் மறைவிடங்களில் இருந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள், வேலைவாய்ப்பு அது எல்லாமே ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் 2024 நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா ஜென்ம சனி மட்டுமே. உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியோ, போன வருடம் ராகு கேதுவோட இருப்பிடமோ பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கல. ஜென்ம சனி மட்டுமே. ஏன்னா 7.5 சனி நடக்கும்போது இது முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால
எந்த பயிற்சிகளும் அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்காது. ஜென்ம சனியாக இருக்கும்போது சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு பலன்களை கொடுக்கணும். அது நல்ல பலன்களாக இருந்தாலும் அவர் தான் கொடுத்துருப்பாரு, கெடு பலன்களாக இருந்தாலும் இந்த சனி பகவானால தான் அது நடந்திருக்கும். அதனால வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் தசாபுத்தி ரீதியாக. ஏன்னா குரு தசை பெருசாக கெடு பலன்களை செய்யாது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 7 சனியில் நிறைய தடையாக இருந்திருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்த வரன் வந்து உங்களுக்கு நெகட்டிவான பதிலை கொடுத்துருக்கும், வரனெல்லாம் தள்ளி போயிருக்கும், அப்படி இல்லைனாக்கா பிடிச்ச வரன் கிடைச்சிருக்காது. திருமணத்தில் வந்து நிறைய தடைகளை கொடுத்துருந்தால் இந்த வருடத்தில் திருமணம் நடக்கும். அப்படி இருந்து உங்களுக்கு வயது இருந்துச்சுனாக்கா, அதே வயது இருந்துச்சுனாக்கா நீங்கள் தயவு செஞ்சு திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா குரு தசை அப்படிங்கிறதுனால அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அவயோக தசையாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு திருமணம் தடையாயிட்டே இருக்கும். ஏன்னா குரு தசை வந்து திருமணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குடும்ப சனி பாத சனியாக போன பிறகு மட்டுமே அந்த மாற்றங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணம் ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 7 சனியில் வந்து திருமணம் ஆகிருக்கும், உடனே பிரிஞ்சிருப்பாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமண ரீதியாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது. ஏன்னா 7 சனியும் அது தடை கிடையாது, உங்களுக்கு குரு இருக்கிற இடமும் தடை கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில், அதாவது 5 குடைய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா அது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக தடைகளை கொடுத்துருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த குருதசை அப்படிங்கிறது 2 பார்ட்டாக அந்த கும்பராசிக்கு வேலை பார்க்கும். முதல் பார்ட் வந்து 10 வருடங்கள் ஒரு பலன், அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் ஒரு பலன். 36 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ 30 வயசுக்கு மேலே பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 வருடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய தடைகளை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா பாத சனி அப்படின்றதுனால 7 சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். 7 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், அதுலேயும் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள், அதுலேயும் பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக வந்து கடன் வாங்காதீங்க. தொழிலை மாத்திரம் அப்படின்னாக்கா அந்த தொழிலை 10க்கு மாற்றாதீங்க, செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா 2025 வந்துச்சு, இப்போ பாத சனிக்கு வந்துச்சு. நமக்கு 2025 குரு பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது, இல்லை சனி பயிற்சி இருக்குது. இதில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக புதிய தொழில்களை தொடங்கிறது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. புது தொழில் தொடங்கலாம், இல்லைன்னு சொல்லலை, கடன் வாங்கி தொடங்காதீங்க. ஏன்னா நிறைய கடன் அமைப்புகளை கொடுக்கும், நிறைய கஷ்டங்களை கொடுக்கும், உங்களுக்கு வந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். மணி லாக் ஆகும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமண ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இப்போ 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு சரி, இல்லை முதல் திருமணமே நடக்கலை, அந்த முதல் திருமணத்துக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாக்கா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகளை கொடுத்துருவார். ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். ஏற்கனவே 7 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனியில் இருக்கும்போது நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். கடன் வாங்க வேண்டாம் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய கணிப்பு தவிர, கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு வருமானத்தை கொடுக்கும். இந்த நேரங்களில் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும். ஆனால் அதுலேயும் வந்து நீங்கள் போராடி தான் அதை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த குருதசையானது. 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் நிறைய கஷ்டங்கள், அதாவது படாத துன்பங்கள் இல்லை. 2வது சுற்று சனி, அதாவது பொங்கு சனியாக இருந்தால் கூட 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு 2வது சுற்று சனி தான். அந்த பொங்கு சனியில் நிறைய கொடுக்கணும். ஏன் கெடுக்குது அப்படின்னாக்கா சனி தசை கொடுக்கும், ஆனால் 7 சனி அதை கெடுக்கும். 2 விதமாக தான் இது பலன்களை கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சியான பிறகு கூட, அதாவது ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து பாத சனியோட பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும், குடும்ப மேன்மைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நிறைய கெடுத்துருக்கலாம். ஜென்ம சனியில் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். பொருளாதார இழப்பு, அதில் கடன் பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், வழக்கு ரீதியாக கூட ஒரு சில பேருக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துருக்கலாம் இந்த சனி பகவான். இப்படிப்பட்ட நபர்கள், இது மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்து வந்த நபர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. பாத சனி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கடன் மட்டும் வாங்காதீங்க, பெருசாக கடன் வாங்காதீங்க. சின்ன கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு உண்டான வழி அது காட்டும். வருமானத்துக்கு உண்டான வழியும் அந்த சனி பகவான் கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். ஆனால் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் வந்து சம்பள உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா சனி தசை, இது பாத சனி நடக்கக்கூடிய காலத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, ஜென்ம ராகுவாக வந்தால் கூட உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான்
கொஞ்சம் தடை தாமதங்களோடு கொடுப்பார். எல்லாத்தையுமே நீங்கள் போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதுவும் இல்லாத நீங்கள் முயற்சிகள் அதிகமாக எடுத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த 2025 சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தில் சில குழப்பங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்குல்ல, அந்த குழப்பங்கள் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை பார்க்கலாம். சனி பகவான் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் குடும்ப பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார், நல்ல பலன்களை கொடுப்பார். வேலை ரீதியான இடமாற்றங்களை கொடுப்பார் அந்த சனி பகவான். இடமாற்றத்தை கொடுத்தா கூட ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜென்ம சனியில் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் இப்போ பாத சனியில் இருக்காது. 2025 நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், இது வந்து ராசிக்கு 5 குடைவன் தசை, அஷ்டமாதிபதி தசை. இது வந்து பொங்கு சனி தான், இல்லைன்னு சொல்லலை. கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இந்த புதன் தசையில் வருமானம் அதிகமாக இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், குடும்ப சூழ்நிலை வந்து நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா ஜென்மசனியில் எப்படி கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல இருந்தது இது வரைக்கும். ஆனால் இந்த வருடம் மே மாதத்துக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வர்றார், பூர்வ புனிஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ராகுக்கு எது வந்து ஜென்ம ராசிக்கு வந்தால் கூட சனியோட வீடு அப்படின்றதுனால வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குது, அதாவது 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். வீட்டில் சுப விசேஷங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த புதன் தசை அப்படின்னாவே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட இந்த 2025 அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை. கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும், நோய் இருந்தால் தீரும், வழக்குகள் இருந்துச்சுனாக்கா அதுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த புதன் தசையானது. அதுலேயும் இந்த 2025 சிறப்பு வாய்ந்த ஒரு வருடமாக தான் அமையும். 72 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வீட்டில், சூரியனோட வீட்டில், சந்திரனோட வீட்டில் இந்த இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது, இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த வயதான காலகட்டத்தில். அதே கேது பகவான் வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா கெடுபலன்கள் அதிகமாக இல்லை. மற்ற கிரக பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சி இந்த 2025 நடக்கக்கூடிய பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, மாத கோள்களை வச்சு பார்க்கும்போது சரி, உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையும் கொடுக்கும். 79 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மேன்மை. இந்த காலகட்டங்களில் சுக்கிரதசையில் அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இந்த 2025ங்கிறது 3-4 கிரகங்களோட பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை தீரும். நோய் இருக்கா, நோயிலிருந்து விடுதலையாக வெளியே வருவீங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். இருந்தாலும் இது வந்து 3வது சுற்று சனி அப்படிங்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை, உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 2025 இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த 4 கிரக பயிற்சிகளும். நன்றி.